அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து மாதிரி தேர்வில் நடைபெற்றது. அந்த மாதிரி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2A அண்ட் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நம்ம மாதிரி தேர்வுகளிலிருந்து நிச்சயமாக மெயின் எக்ஸாமில் கேள்விகள், அதிகபட்சமான கேள்விகள் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, தமிழுக்கும் அமுதென்ற பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற புரட்சி கவியின் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டெல்லி, பாரதிதாசன் கவிதைகள். கேள்வி 2, பிரித்தெழுதுக. தொல்காப்பியம் எவ்வாறு பிரித்து எழுதலாம்? தொன்மை கூட்டல் காப்பியம். கேள்வி 3, தமிழ் மொழியானது பெருங்கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி என்று கூறியவர் யார்? மாணிக்கம், அதாவது பாவலரேறு பெருஞ்சத்திரனார் தான் குறிப்பிட்டிருப்பார். பாவலரேறு பெருஞ்சத்திரனார் இயற்பெயர் துரை மாணிக்கம் அல்லது மாணிக்கம்னு கொடுத்துருப்பாங்க. கேள்வி 4, பெருஞ்சத்திரனார் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 1, பாவலரேறு என சிறப்பிக்கப்படுகிறார். சரி. இவர் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளாரா? கேள்வி என்னென்னா, மேற்கூறியவற்றுள் தவறானவது எதுன்னு கேட்டிருக்காங்க, எது எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாவலரேறு பெருஞ்சத்திரனார் பார்த்தீங்கன்னா பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுகிறார். சரி. இவர் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் ஆகிய இதழ்களை நடத்தியிருப்பார்னா இதழ்கள் கிடையாது. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இது அவர் எழுதிய நூல்கள். அப்போ இதழ்கள் என்னென்ன நூல்கள்னா 3 நூல்களை நடத்தியிருப்பார் பாவலரேறு பெருஞ்சத்திரனார். தென்மொழி, தமிழ் நிலம், 3 தமிழ் சிட்டு. ஸோ இந்த 3 இதழ்களாக தான் நடத்தியிருப்பார். ஆனால் இங்கே இதழ்கள்னு தந்திருக்காங்க. அப்போது என்ன எது தவறுன்னு கேட்டிருக்காங்க, 2 மட்டும் தவறு. கேள்வி 5, பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. தமிழன் கிளவையும் அதனோரற்றே என்று குறிப்பிடுது தொல்காப்பியம். தமிழன் கண்டாய் அப்பரின் தேவாரத்தில் திருத்தாண்டகத்தில் இடம்பெற்றிருக்கும். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கியதினை கருதினை ஆயின் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 6, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். அகத்தியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. முதல் கூற்று சரி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்லாகும். சரி. அகத்தியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்னா, நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்னா தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். அதுக்கு முன்பே அகத்தியம் இருந்திருந்தாலும் நமக்கு கிடைச்சது தொல்காப்பியம் தான். அப்போது 3வது கூற்று தவறாக இருக்குது. அப்போ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 சரியாக உள்ளது. கேள்வி 7, தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக. தாவரத்தினுடைய இலைப்பெயர் மல்லி கீரைன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே தவறு. மல்லி தலைன்னு வந்திருக்கணும், மல்லி தலைன்னு வந்திருக்கணும், இங்கே கீரைன்னு இருக்குது, தவறானது. அதே கமுகு கூந்தல், பலா இலை, சப்பாத்தி களி மடல் இவை 3ம் சரியாக அமைந்துள்ளது. கேள்வி 8, வண்டு என்பதனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. வண்டு என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழினா மா தான். அப்போ மா என்பதற்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி வண்டுன்னு சொல்லலாம். ஓர் எழுத்து ஒரு மொழி வண்டு. இது இல்லாமல் மாவுக்கு பல்வேறு பொருள்கள் தரப்பட்டுள்ளன. மானா மரத்தை குறிக்கும், மானா விலங்கை குறிக்கும், மானா பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு என மா என்ற சொல்லுக்கு இவ்வளவு பொருள்கள் உள்ளன. மானா
வண்டுன்னு சொல்லலாம், ஓர் எழுத்து ஒரு ஒலி. அதே மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. கேள்வி 9. பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. அறிவியல் செய்தியில் உலக உயிர்களை வகைப்படுத்தல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளதா? சரி. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியிருப்பாங்க. மழை பொழிவு பற்றி பரிபாடல் குறிப்பிடுகிறதா? குறிப்பிடுகிறது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி 10 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தப்பு. எதில் இருக்குன்னா நற்றி நிலை இடம்பெற்றிருக்கும். அப்போ சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் நற்றிணை. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. இங்கே 10 இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கலாம். தொலைநோக்கியை கபிலர் திருவள்ளுவர் மாலையில் ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். அதே போல் இந்த மழைப்பொழிவு என்ற மழைப்பொழிவை பற்றி பரிபாடல் மட்டுமில்லாமல் முல்லைப்பாட்டு, திருக்குறள், கார் 40, திருப்பாவை ஆகிய நூல்களிலும் இடம்பெற்றுள்ளது. அப்போ மழைப்பொழிவு பற்றிய செய்திகள் எந்தெந்த நூலில் இடம்பெறவில்லைன்னு கேட்கலாம். அப்போது மழைப்பொழிவை பொறுத்தவரையும் திருக்குறள், திருப்பாவை, கார் 40, முல்லைப்பாட்டு, பரிபாடல் 5 நூல்களில் இடம்பெற்றிருக்கும். கேள்வி 10. பொறுத்துக. திகிரி என்பதன் பொருள். திகிரினா ஆணை சக்கரம், கொங்குனா மகரந்தம், மேருனா இமயமலை, மேதினா உலகம். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 11. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசை ரொம்ப எளிமையானது கூட. கீற்று, கூந்தல், கெண்டை, கைகள், கொக்கு, கௌதாரி. கேள்வி 12. அரி என்ற சொல்லின் தொழிற்பெயர் அறிதல். கேள்வி 13. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவர் ஆயின் என்ற பறவைகள் வலசை போதல் பற்றி குறிப்பிடுபவர் சத்திமுத்த புலவர். கேள்வி 14. கொங்கு அலர் சென்னி குளிர் வெண்குடை இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். மூதுரை ஆசிரியர் ஔவையார். கேள்வி 15. சலிமலி பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சலிமலி பற்றிய கூற்றுகளை கருத்தில் கொள்கன்னு கேட்டிருக்காங்க. சலிமலி இவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். முதல் கூற்று சரி. இவரது வாழ்க்கை வரலாற்று நூல் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி. சரி. மேற்கூறியவற்றுள் சரியானது எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரி. கேள்வி 16. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா பொறுத்தவரையும் 22,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்யக்கூடியது ஒரே நேரத்தில். கேள்வி 17. சிலப்பதிகாரம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இந்நூல் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுகிறது. இது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் அல்ல. மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி என்ன? மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எவை? அப்போது சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. சரி. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுகிறது. சரி. இது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் அல்ல. தப்பு. ஸோ சிலப்பதிகாரம் தான் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம்னு நம்ம படிச்சிருப்போங்க. ஆனால் இங்கே காப்பியம் அல்லன்னு இருக்குது. அப்போ 3வது கூற்று தவறாக இருக்குது. கேள்வி என்ன? மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது 1 மற்றும் 2 சரி. கேள்வி 18. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கார் 40. கேள்வி 19. 916 என்பதன் தமிழ் எண்ணுரை கேட்டிருக்காங்க. 9க்கு கு, 1க்கு கா, 6க்கு சா. அப்போ சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 20. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி கூறியவர் யார்? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதாயின் தொன்மையை பற்றி கூறியவர் பாரதியார். கேள்வி 21. உயர்திணை இதற்கான எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. உயர்திணைக்கு எதிர்ச்சொல் அக்ரிணை. கேள்வி 22. பொறுத்துக. பட்டியல் ஆசிரியர் நூலை பற்றி கேட்டிருக்காங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வேனா கிழவனும் கடலும் என்ற நூல் எழுதியிருப்பார். பாரதியார் கண்ணன் பாட்டு. பாவலர் பெருஞ்சித்திரனார் நூறாசிரியம். லிலியன் வாட்சன் விளக்குகள் பல தந்த ஒளி. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 23. சர்ச் என்ஜின்
என்பதன் தமிழாக்கம். சர்ச் என்ஜின்னா தேடுபொறி. குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச். தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன். செயலினா ஆப். கேள்வி 24. 10 பாட்டு 10 கூட்டல் பாட்டு என்பதை சேர்த்து கிடைப்பது 10 பாட்டு. 25. சரியான வரிசையில் அமைந்துள்ள சொற்றொடரை தேர்ந்தெடு. சரியானது இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி தான் சரி. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். கேள்வி 26. ஒருவனுக்கு சிறந்த அணிகலன்கள் என எவற்றை வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஒருவனுக்கு சிறந்த அணிகலன்கள்னா பணிவும் இன்சொல்லும் தான். கேள்வி 27. வள்ளுவர் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக எதனை குறிப்பிடுகிறார்? வள்ளுவர் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அறிவுடைய மக்களை குறிப்பிடுகிறார். கேள்வி 28. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. 1. ஔவையார் ஆத்திச்சூடி. 2. பாரதிதாசன் ஆத்திச்சூடி. நெல்லை சு.முத்து அறிவியல் ஆத்திச்சூடி. மேற்கண்ட இணைகளில் சரியானது எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை இணைகள் இங்கே சரியாக இருக்குன்னா ஔவையார் ஆத்திச்சூடி ஒரு இணை சரியாக இருக்குது. பாரதிதாசன் ஆத்திச்சூடியாக கிடையாது. நெல்லை சு.முத்து அறிவியல் ஆத்திச்சூடி சரியாக இருக்குது. அப்போது 2 இணை சரியாக இருக்குது. 2 இணை சரியாக இருக்குது. அப்போது பாரதிதாசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வராது. புதிய ஆத்திச்சூடி பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருப்பாங்கன்னா பாரதியார் எழுதியிருப்பாங்க. அப்போது ஆத்திச்சூடி என்ற நூல் எழுதுந்து ஔவையார், புதிய ஆத்திச்சூடி நூல் எழுதுந்து பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி எழுதுந்து நெல்லை சு.முத்து. கேள்வி 29. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 2 கூற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 1. ரோபோ எனும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் கேரி கேஸ்பரோ ஆவார். 2. IBM நிறுவனமானது டீப் ப்ளூ எனும் மீத்திறன் கணியை உருவாக்கியது. மேற்கூறியவற்றுள் தவறானது எவைன்னு கேட்டிருக்காங்க. தவறானது ரோபோ என்னும் சொல்லை முதலாக உருவாக்குறது காரல் கபேக் தான் உருவாக்கியிருப்பார். இங்கே கேரி கேஸ்பரோக் இருக்குது. அப்போது முதல் கூற்று தவறு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. IBM நிறுவனம் டீப் ப்ளூ எனும் மீத்திறன் கணியை உருவாக்கியது. 2வது கூற்று சரி. அப்போது 1 மட்டும் தவறாக இருக்குது. அப்போ ரோபோ என்னும் சொல்லை முதலாக உருவாக்குறது யாருன்னா காரல் கபேக் தான் உருவாக்கியிருப்பார். கேள்வி 30. அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். இக்கூற்றிற்கான சரியான வினா அறிவியலின் அடிப்படையாக திகழ்வது எது? கேள்வி 31. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஙா எழுத்து சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். மேற்கூறியவற்றுள் சரியானது எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஞா எழுத்து சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் வராது. ஞா என்னும் எழுத்து சொல்லின் முதலில் மட்டும்தான் வருமே தவிர இறுதியில் வராது. அப்போ முதல் கூற்று தவறு. இப்போ முதல்ல மட்டும்தான் வரும் ஞா எழுத்து. அது எப்படி வரும்னா கணம்னு மட்டும் முதலில் வரும், தனித்து இயங்காது. அதே போல் அங்கனம் இங்கனம் இங்கனம் தான் வரும். அப்போது முதல் கூற்று தவறாக இருக்குது. 2. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அப்போது மேற்கூறியவற்றுள் சரியானது எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 2 மட்டும் சரியாக உள்ளது. கேள்வி 32. பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. ஔடதம், கௌமாரம், ரம்பம், அலி. அப்போ இங்கே பிறமொழி சொல் எதுனா ரம்பம். இப்போ ரவியில் வருது, அது இந்த வார்த்தையில் எல்லாமே வருது, எல்லாமே வடமொழி எழுத்துக்கள் தான். ஸோ அது ரம்பம் தான் பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 33. தெளி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று. தெளி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று தெளிந்தது. கேள்வி 34. சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக. அப்போ இதில் 4 ஆப்ஷன் எது சரியாக இருக்குன்னா நுண்ணுணர்வு கருவிகள், சென்சார்ஸ்னால் தமிழில் நுண்ணுணர்வு கருவிகள் தான் சரியாக பொருந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸா? செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐன்னு சொல்லலாம். மீத்திறன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர்னு வந்திருக்கணும், இங்கே இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர்னு இருக்குது. அப்போ 3 தப்பு, சி தப்பு. புவி ஈர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸா? கிடையாது. புவி ஈர்ப்பு புலம்னா ஆங்கிலத்தில் கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு வந்திருக்கணும், இங்கே ஃபோர்ஸ்னு இருக்குது. அப்போ சரியாக இருக்கிறது பாம்பே மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 35. மன்னனை விட சிறந்தவராக யாரை மூதுரை குறிப்பிடுகிறது? மன்னனை விட சிறந்தவராக கற்றவரை தான் மூதுரை குறிப்பிடுகிறது. மூதுரை நூல் எழுதுந்து ஔவையார் எழுதியிருப்பாங்க. இதில் 31 பாடல்கள் உள்ளன.
மூதுரை என்பதன் பொருள் என்னன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. கேள்வி 36. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 1. ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நன்னெறி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். 2. 31 மூதுரையில் பாடல்கள் உள்ளன. அதாவது மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. மேற்கூறியவற்றுள் தவறானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. தவறானது எதுனா ஒன்று மட்டும் தவறாக இருக்குது. எப்படின்னா ஔவையார் எழுதிய நூல்கள்னாவே ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி என்ற நூலை தான் எழுதியிருப்பாங்களே தவிர நன்னெறி கிடையாது. நன்னெறி நூலை எழுதுறது சிவப்பிரகாசம் எழுதியிருப்பார். ஸோ இவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிவப்பிரகாசம். இங்கே ஔவையார் எழுதிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை மட்டும்தான் சரி, நன்னெறி அப்போது 1 தவறு. அப்போ கேள்வி என்ன, மேற்கூறியவற்றில் தவறானது எதுனா 1 மட்டும் தவறு. அதே மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. 2வது கூற்று சரி. 37வது கேள்வி. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என கூறியவர் யார்? பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் சொன்னது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி கவிஞர்னா பாரதிதாசன். ஊமை கவிஞர்னா சுரதா. தேசிய கவிஞர்னா பாரதியார். இப்போ மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும்னு சொல்லியிருப்பார். கேள்வி 38. காமராசர் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 1. இவரை கல்விக்கண் திறந்தவர் என சிறப்பித்து கூறியவர் தந்தை பெரியார். இவர் பெருந்தலைவர், தலைவர்களை உருவாக்குவர், கருப்பு வைரம், ஏழை பங்காளர் என சிறப்பிக்கப்படுகிறார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என சிறப்பித்து கூறியவர் தந்தை பெரியார். சரி. லாஸ்ட் குரூப் 2A கொஸ்டினில் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் கேட்டிருப்பாங்க. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. தந்தை பெரியார். இவர் பெருந்தலைவர், தலைவர்களை உருவாக்குபவர், கருப்பு வைரம் ஏழை பங்காளர். கருப்பு வைரம் தவறாக இருக்குது. கருப்பு வைரம் பார்த்திங்கன்னா நிலக்கரியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். கருப்பு வைரம்னா நிலக்கரியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இவரை என்னன்னா கருப்பு காந்தின்னு தான் காமராசர் குறிப்பாங்க. அப்போது கருப்பு வைரம் இங்கே ஆட் ஆகிருக்கு. அப்போ 2 தப்பு. 3வது மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சரி. அப்போது சரியானது கேள்வி என்னென்னா மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது 1 மற்றும் 3 சரி. மதிய உணவு திட்டனாவே எப்போ கொண்டு வந்தார் காமராசர்? 1956. ஃபஸ்ட்டு நீதி கட்சி பீரியடில் தான் பார்த்திங்கன்னா 1000 விளக்கு தொகுதியில் 1920 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து மதிய உணவு திட்டத்தை காமராசர் தந்தாங்க. இந்த மதிய உணவு திட்டம் பின்பு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1982 சத்துணவு திட்டமாக மாறியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள். ஸோ அந்த மதிய உணவு திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்றதை ப்ரீஃபாக படித்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்கமிங்காக வரக்கூடிய எக்ஸாமில். 39வது கேள்வி. பெருந்தலைவர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெருந்தலைவர்னா பெருமை கூட்டல் தலைவர். 40. பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்பதற்காக காமராசரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது? சீருடை திட்டம். கேள்வி 41. சரியான வரிசையில் அமைந்துள்ள சொற்றொடரை தேர்ந்தெடு. சரியானது எதுனா விளையும் பயிர் முளையிலே தெரியும். 42. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா. அரங்கசாமி. இவர் இந்திய நூலகங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். மேற்கூறியவற்றுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 2மே தவறு, 2ம் இல்லை. ஏன்னா ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனா. அப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்தீங்கன்னா 2வது பெரிய நூலகம் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்கக்கூடியது ஆசிய கண்டத்திலேயே. அப்போ முதல் கூற்று தவறாக இருக்குது. 2. நூலக விதிகளை உருவாக்கியவர் சீர்காழி சீரா அரங்கநாதன் வந்திருக்கணும். இங்கே அரங்கசாமின்னு இருக்குது. அப்போ 2வது கூற்றும் தப்பு. அப்போ இவர் நூலக விதிகளை உருவாக்கியது சீர்காழி ரா. அரங்கநாதன் வந்திருக்கணும். அரங்கசாமின்னு இருக்குது. அதே போல் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சீர்காழி ரா. அரங்கநாதன். இவருடைய பிறந்த நாளை தான் தேசிய நூலக தினமாக கொண்டாடுறாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி. கேள்வி 43. இந்தியாவில் நடமாடும் நூலக திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? தமிழ்நாடு. கேள்வி 44. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது?
மஞ்சள், வெந்தயம், கங்கை. மெல்லினம் கங்கன நமன எழுத்துக்கள் இடையில் வந்திருக்கு. இந்து, இஞ்சி, இங்கு. ஆனால் தக்காளி என்பது மெல்லினத்தில் வராது, வல்லினத்தில் வரும். அப்போது தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 45. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஐ என்னும் எழுத்துக்கு ஆ என்பது இணை எழுத்தாகும். ஐ என்னும் எழுத்துக்கு ஆ என்பது இணை எழுத்தானா? கிடையாது. ஒன்று தப்பாக இருக்குது. என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். சரி. மேற்கூறியவற்றுள் சரியானது எது எவைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. 2 மட்டும் சரி. அப்போ ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு ஈ வரணும், அவுக்கு ஊ வரும். 2 மட்டும்தான் சரியாக இருக்குது, 1 தப்பாக இருக்குது. கேள்வி 46. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை இச்சொற்றொடரில் அமையப்பெற்றுள்ள அடி எதுகை சொற்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. அடி எதுகை சொற்கள்னா ஆற்றவும் நாற்றிசையும். கேள்வி 47. தவறான இணையை தேர்ந்தெடு. மின் படிக்கட்னா எஸ்கலேட்டர், மின் தகடுனா காம்பேக்ட் டிஸ்கா? காம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தகடுன்னு வந்திருக்கணும், குறுந்தகடுன்னு. இங்கே மின் தகடுன்னு இருக்குது. அப்போ தவறானது இணை ஆப்ஷன் பாம்பே. அதே மின் தூக்கினா லிஃப்ட்டு, மின் இதழ்கள்னால் இ மேகசின். சரியாக இருக்குது. 48வது கேள்வி. உழவர் என்னும் தமிழ்ச்சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் எது? உழவர் என்னும் தமிழ்ச்சொல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. கேள்வி 49. பொறுத்துக. அருகு கோரை அருகுப்புல் கோரைப்புல், நெல்தாள் வரகுத்தாள், கரும்பு நாணல் கரும்பு தோகை நாணல் தோகை, பனை ஓலை தென்னை ஓலை. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 50வது கேள்வி. பொறுத்துக. கோடை என்னும் சொல், கோடை அகநானூரில் இருக்குது. செய் என்னும் சொல் குறுந்தொகை. பார் என்னும் சொல் பெரும்பான்ற்று படையில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளம் என்னும் சொல் பதிற்று பத்தில் இடம்பெற்றுள்ளது. அரசு என்னும் சொல் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 51. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். கேள்வி 52. ஆற்றுனா வேண்டுவதில் என்னும் சொற்றொடருக்கு இணையான பழமொழி எதுனா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பதே சரியானது. 53வது கேள்வி. சந்தி பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. சரியானது எதுனா சந்தி பிழையற்றது ஆப்ஷன் பாம்பே தான் சரி. அனைத்து துறை சார்ந்த தரமான மின்னூல்கள் உள்ளன. அனைத்து துறை சார்ந்த தரமான மின்னூல்கள் உள்ளன. கேள்வி 54. ஒப்புரவு என்பதன் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல். கேள்வி 55. ஆசாரக்கோவை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இதன் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 100 வெண்பாக்களை கொண்டது. இதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. 55வது கேள்வி. ஆசாரக்கோவை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஸோ 1 இப்போ இதன் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் சரி. 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று சரி. இது 100 வெண்பாக்களை கொண்டது சரி. இதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பெயர் ஆசாரக்கோவைக்கு. அப்போ மேற்கண்ட அனைத்துமே சரி. கேள்வி 56. கீழ்கண்டவற்றுள் முத்தேன் அல்லாத ஒன்று. முத்தேன்னா கொம்பு தேன், மலை தேன், கொசு தேன் வரும். குன்று தேன் பொருந்தாது. முத்தேன்னா கொம்பு தேன், கொசு தேன், மலை தேன். கேள்வி 57. பிரித்தெழுதுக. தாளாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு. கேள்வி 58. கண்மணியே கண்ணுறங்கு பாடலில் குறிப்பிடப்படும் மன்னர்கள்னா மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 59. தாலாட்டு என்பது எவ்வகை இலக்கியம்? தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியம். இந்திர விழாவாக கொண்டாடப்படும் விழா எது? இந்திர விழாவாக கொண்டாடப்படும் விழா போகி பண்டிகை. இந்திர விழா பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்திர விழாவை பற்றி குறிப்பிடும் நூல்கள்னாவே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் குறிப்பிடுகின்றன. கேள்வி 61. பொறுத்துக. அறுவடை திருநாளிடம் லோரி பஞ்சாப், மகர சங்கராந்தாதி உத்தரப்பிரதேசம், உத்தராயன் குஜராத். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 62. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்னூல். நன்னூலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். பரிபாடல் இசைப்பாடல்னு சொல்லலாம், பண்ணோடு பாடப்பட்ட நூல்னு சொல்லலாம், பொருட்கலவை நூல் என்றும் அழைக்கப்படுகிறது பரிபாடல். கேள்வி 63. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வானம் வானம்னா ஆகாயத்தை குறிக்கும்.
இந்த வானம் வந்து பட்டாசு வெடியை குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 64. ஒலி வேறுபாடிலிருந்து பொருள் தருக. கூரை கூரை. கூரை என்பது வீட்டின் கூரை. கூரை என்பது புடவையை குறிக்கும். கேள்வி 65. மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. மயங்கொலி பிழையற்ற. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 66. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ரா நாவின் நுனிமேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொடுவதால் தோன்றுகிறது. ரா பார்த்தீங்கன்னா நாவின் நுனிமேல் அன்னத்தின் முதல் பகுதியை தோன்றுவதால் தோன்றுகிறது. சரி. ரா நாவின் நுனிமேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றுகிறது. மேற்கூறியவற்றுள் எவை சரின்னு கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரி. கேள்வி 67. ஒலி வேறுபாடறிந்து பொருள் தருக. தலை தழை தழை. தலைனா சிரம், தலைனா கட்டு, தழை என்றால் இலை என்று பொருள். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 68. ஊக்கமது கைவிடேல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சுடி. இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறளை தேர்ந்தெடு. சரியான திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். கேள்வி 69. சரியான வரிசையில் அமைய பெற்றுள்ள தொடரை தேர்ந்தெடு. சரியான வரிசையில் அமைந்துள்ள தொடர் எதுனா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கேள்வி 70. ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆக்கம் ஊக்கமுடையாரிடம் வழி கேட்டு செல்லும். நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். நாம் வந்து இன்சொற்களை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயனுடைய சொற்களை பேச வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி 72. முடியரசன் இயற்பெயர் துரைராசு. துரைமாணிக்கு வந்து பாவலர் பெருஞ்சித்திரனார். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். பாரதியாரின் பேர் சுப்பிரமணியன். கேள்வி 73. அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். இத்தொடரில் அமைய பெற்றுள்ள மோனை சொற்கள். அஞ்சுவதை அஞ்சி அகற்றி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 74. முடியரசன் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இவர் பூங்கொடி, வீரகாவியம், புதியதோர் விதிசேவும், காவியப்பாய் முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானபாடி என்று பாராட்ட பெற்றவர். மேற்கூறியவற்றுள் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. எவை தவறுனா தவறு ஏதுமே இல்லை. இரண்டுமே தவறு கிடையாது. அப்போது முடியரசனை பற்றி சொன்னால் முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், புதியதோர் விதிசேவும், காவியப்பாய் முதலில் எழுதியிருப்பார். இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றார். ஸோ ரெண்டுமே சரி. இங்கே இரண்டுமே தவறு இல்லை. கேள்வி மேற்கூறியவற்றில் எவை தவறுன்னு கேட்டிருக்காங்க. தவறு ஏதும் இல்லை. 75வது கேள்வி பொறுத்துக. சொல் பொருள். சமர்னா போரை குறிக்கும். வரினா கோடை குறிக்கும். களம்னா கப்பலை குறிக்கும். களனினா வயலை குறிக்கும். பொறைனா பொறுமையை குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. சமர்னா போர், வரினா கோடு, களம்னா கப்பல், களனினா வயல், பொறைனா பொறுமை. கேள்வி 76. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 1. நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். 2. நாட்டுப்புற பாடல்களை வாயில் இலக்கியம் என்று அழைப்பர். மேற்கூறியவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும்தான் சரி. நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல் சரி. நாட்டுப்புற பாடல்களை வாயில் இலக்கியம்னு சொல்லுவாங்கன்னா தூது இலக்கியம் தான் வாயில் இலக்கியம்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம்னு வரும். நாட்டுப்புற பாடல்கள் வந்து வாய்மொழி இலக்கியம்னு வரும். அப்போது தவறானது 2 தவறு. கேள்வி என்ன? மேற்கூறியவற்றில் எது எவை சரின்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும் சரி. கேள்வி 77. பெருமை கூட்டல் வானம் என்பதன் சேர்த்து எழுத கிடைப்பது பெருவானம். கேள்வி 78. தாழம்பூ எந்த நிலத்திற்குரிய பூனா தாழம்பூ வந்து நெய்தல் நிலத்திற்குரிய பூ. கேள்வி 79. தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த காப்பிய கால துறைமுகம். தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த காப்பிய கால துறைமுகம்னாவே பூம்புகார். கேள்வி 80. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டும் நூல் எது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கேள்வி 81. தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுள் 1 கண்ணாடி, கற்பூரம், பட்டு, அரிசி. ஸோ தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளில் 1 வந்து அரிசி. இந்த கண்ணாடி, கற்பூரம், பட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. கேள்வி 82. பொறுத்துக பாடல் வரி நூல். உமனர் போகலம். உமனர் போகலம் என்கிறது நற்றிணை.
பாலோடு வந்த கூலோடு பெயரும் என்கிறது குறுந்தொகை. பொன்னோடு வந்த கரியோடு பெயரும் என்று குறிப்பிடுகிறது அகநானூறு. இப்போ சரியான விடை 2, 3, 4. கேள்வி 83 பொறுத்துக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டிஜிட்டல்னா மின்னணு மையம், டிமாண்ட் டிராப்ட்னா வரைவோலை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணைய வணிகம், இ-காமர்ஸ்னா மின்னணு வணிகம். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 84 அடல்ட்ரேஷன் என்பதன் தமிழாக்கம் கலப்படம். கேள்வி 85 பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்றுனா யாருடைய அறிவுரைனா ஔவையாருடைய அறிவுரை. கேள்வி 86 பொறுத்துக. அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு இது, சேய்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு அது, புறச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு இவ்வானம், சுட்டு திருப்பிக்கு எடுத்துக்காட்டு அந்த வீடு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. அண்மை சுட்டுனா இது, சேய்மை சுட்டுனா அது, புறச்சுட்டுனா இவ்வானம், சுட்டு திரிபுனா அந்த வீடு. கேள்வி 87 பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்கள் ஆகும். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஆ, இ, ஊ எனும் சுட்டெழுத்துக்கள் பயன்படுகின்றன. மேற்கூறியவற்றில் எது எவை சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ, யா, ஆ, ஓ, ஐ ஆகிய 5 வினா எழுத்துக்கள் சரி. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஆ சரி, ஊ என்னும் சுட்டெழுத்துக்கள் உள்ளன. இங்கே ஆவும் ஈயும் வராது. ஊ என்னும் சுட்டெழுத்து தான் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுவது. அப்போது 2 தவறாக இருக்குது. கேள்வி என்ன, மேற்கூறியவற்றில் எது எவை சரின்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும் சரி. கேள்வி 88 காந்தியடிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஜி. போப் எழுதிய தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாகும். பாரதியாரின் உரையை கேட்டு மகிழ்ந்து இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார். மேற்கூறியவற்றில் எது எவை சரினா 1 மட்டும்தான் சரி. ஏன்னா ஜி. போப் எழுதிய தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாகும் சரி. பாரதியாரின் உரையை கேட்டா கிடையாது. காந்தியடிகள் ஊவேசாவின் உரையை கேட்டு அந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உருவாகிறதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ 1 மட்டும்தான் சரி. காந்தி அருங்காட்சியகம் தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது? காந்தி அருங்காட்சியகனாவே மதுரையில் உள்ளது. ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? இயற்பெயரை கொண்ட கவிஞர் யார்? ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் தாராபாரதி. 91 தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞாயிறு குறிப்பிடும் நூல். கவிஞாயிறுனா தாராபாரதி, கலைஞாயிறுனா நா. முத்துசாமி, மொழிஞாயிறுனா தேவநேய பாவனார். தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி திருக்குறளை குறிப்பிடுகிறார். கேள்வி 92 பொறுத்துக. பெயர்ச்சொல் கண், வினைச்சொல் விளையாடு, இடைச்சொல் மற்றொருவர், உரிச்சொல் சாலச் சிறந்தது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 93 யாருடைய துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குவதாக வேலுநாச்சியார் குறிப்பிடுகிறார்? குயிலினுடைய துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும். கேள்வி 94 பிழையற்ற தொடரினை தேர்ந்தெடு. அதாவது சரியான தொடர் எதுனா அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. கேள்வி 95 அகர வரிசைப்படுத்துக. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பையன். அப்போ சரியானது ஆப்ஷன் டெல்லி. பாரதம், பீலி, புதுமை, பெண்கள், பையன். கேள்வி 96 வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ், ஆங்கிலம். கேள்வி 97 தாய்மானோர் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. இவரது பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. இவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். மேற்கூறியவற்றுள் எது எவை சரின்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும்தான் சரியாக இருக்குது, 2 தப்பாக இருக்குது. எப்படின்னா இவர் தாய்மானவர் பார்த்தீங்கன்னா திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியிருப்பார். இங்கே சேதுபதினு இருக்குது. அப்போ 2 தவறு. அதே தாய்மானவருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. கேள்வி என்ன, மேற்கூறியவற்றுள் எது எவை சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மட்டும்தான் சரி. 98வது கேள்வி சொல்லை பொருளோடு பொறுத்துக. கூர்னா மிகுதி, ஏவல்னா தொண்டு, பராபரம்னா மேலான பொருள், சுயம்னா தனித்தன்மை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 99 கலீல் கிப்ரான் இயற்றிய நூலினை தமிழில் தீர்க்கதரிசி என்று மொழிபெயர்த்தவர் யார்? புவியரசு. கேள்வி 100 பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 1 மணிமேகலையை மணிப்பள்ளத்தீவிற்கு அழைத்துச் சென்றவர் தீவதிலகை.
2 மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவிட்ட பெண் ஆதிரை. மேற்கூறியவற்றுள் எவை சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போது மணிமேகலையை மணிபல்லவத்தீவிற்கு அழைத்து சென்றவர் தீவதிலகையா? கிடையாது. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு அழைத்து சென்றவர் மணிமேகலா தெய்வம் தான் அழைத்து சென்றிருக்கும். அப்போது 1 தவறு. 2 மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பில் உணவிட்ட பெண் ஆதிரை. அப்போது எது சரின்னு கேட்டிருக்காங்க. 2 மட்டும் சரி. கேள்வி 101 சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் இக்கூற்று யாரிடம் கூறியது? மணிமேகலை மன்னனிடம் கூறியது. கேள்வி 102 கோமுகி என்பதில் முகி என்பதன் பொருள் கோனா பசு, முகினா முகம். 103 தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். கேள்வி 104 பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. 1 உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்தரி, கால்முளைத்த கதைகள் முதலிய நூல்களை எஸ். ராமகிருஷ்ணன் எழுதியுள்ளார். பாதம் என்னும் சிறுகதையானது தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. மேற்கூறியவற்றுள் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 104வது கேள்விக்கு சரியானது பார்த்தீங்கன்னா 2மே சரிதான். அப்புறம் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்களாவே உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்தரி, கால்முளைத்த கதைகள். இவர் பாதம் என்னும் சிறுகதை தாவரங்கள் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும். கேள்வி 105 பொருந்தாத ஒன்றினை தெரிவு செய்க. மரம், மயில், புத்தகம், நன்மை. மரம், மயில், புத்தகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருட்களை குறிக்கிறது, பொருட்பெயர். நன்மை என்பது பண்பு பெயரில் வரும். அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி. 106 5 என்பது எவ்வகை பெயர்? 5 என்பது பண்பு பெயரை குறிக்கும். 107 மணிமேகலையின் வேறு பெயர் என்ன? மணிமேகலையின் வேறு பெயர் பசிப்பினி போக்கிய பாவை. கேள்வி 108 கைகள் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர். அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர்னா உதவவேனா தொழிற்பெயர். கேள்வி 109 நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர்? நீதி நூல்னா பொருட்பெயர். 110 சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துக. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால், அமுத சுரப்பியை பெற்றால், சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால், தீவத்திலகை சந்தித்தாள். அப்போ சரியானதில் கால வரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால் 1. அடுத்து அங்கே என்ன பண்ணுவான்னா தீவத்திலகையை சந்திப்பா. அடுத்து அமுத சுரப்பியை பெறுவாள். அதுக்கடுத்து சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அப்போ சரியானது ஆப்ஷன் சி 1, 4, 2, 3 சரி. கேள்வி 111 பொறுத்துக. அறிஞர் என்பது பொருட்பெயர். அன்பு என்பது பண்பு பெயர். துயில் என்பது காலப்பெயர். அடங்கல் என்பது தொழிற்பெயர். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 112 பொறுத்துக. மண் என்பது இடுகுறி பெயர். கருவேலங்காடு என்பது இடுகுறி சிறப்பு பெயர். கரும்பலகை என்பது காரண பெயர். அணி என்பது காரண சிறப்பு பெயர். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 113 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. அறம்னா கூர்மையான கருவி. அறம்னா தர்மம். கேள்வி 114 பொறுத்துக. தன்னார்வலர்னா வாலண்டியர். சாரண சாரணியர்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். இளம் செஞ்சிலுவை சிங்கனா ஜூனியர் ரெட் கிராஸ். சமூக சேவர்னா சோசியல் ஒர்க்கர். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 115 எவை இல்லாமல் வாழ்வதே அறம் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இல்லாமல் வாழ்வதே அறம் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். கேள்வி 116 அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்ததாக எதனை வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பகுத்துண்ணலை சிறந்ததாக குறிப்பிட்டிருப்பார். 117வது கேள்வி சீர்கள் முறையாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ள குறளை தெரிவு செய்க. சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானும் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை. சரியான விடை டெல்லி. 118வது கேள்வி கும்பி என்பதன் பொருள் வயிறு. 119 கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? குழந்தைகளை பாதுகாப்போம் இயக்கம். கைலாஷ் சத்யார்த்திக்கும் மலாலா யூசப்ஸ்காய்க்கும் பார்த்தீங்கன்னா 2004 அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியிருப்பாங்க. கேள்வி 120 தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே. இப்பாடல் வரி மேலே கைலாஷ் சத்யார்த்திக்கு 2004ன்னு சொல்லியிருப்போம். தப்பு. 2014 தந்திருப்பாங்க. மலாலாவுக்கும் யூசப் சாய்க்கு தந்திருப்பாங்க.
கைலாஷ் சத்யார்த்தி மலாலாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தந்திருப்பாங்க. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் தான் குழந்தைகளை பாதுகாப்பும் இயக்கம். 120வது கேள்வி, தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலனு உண்மையான இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலனர்னாவே புறநானூறு. 121 பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 1. வாடிய பயிரை கண்டபோதில் வாடினேன் என்பது வள்ளலார் கூற்று. வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவினார். மேற்கூறியவற்றில் எது எவை சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியானது இரண்டுமே சரி. ஸோ வள்ளலார் பார்த்தீங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியிருப்பார். வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவியிருப்பார் 1867. 122 மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. கேள்வி 123 பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கவிமணி லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலினை தழுவி தமிழில் ஆசிய ஜோதியை படைத்தார். ஆசிய ஜோதி என்பது நேருவின் வாழ்க்கை வரலாற்றினை குறிப்பிடும் நூல் எது? மேற்கூறியவற்றுள் எது எவை தவறுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது தவறு எதுன்னு பார்க்கலாம். கவிமணி லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி தமிழில் ஆசிய ஜோதியை படைத்தார். எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா நூல் ஆங்கில நூலை தழுவி தான் கவிமணி தமிழில் ஆசிய ஜோதின்னு படைத்திருப்பார். சரி, ஆசிய ஜோதி என்பது நேருவின் வாழ்க்கை வரலாற்றினை குறிப்பிடும் நூலா? ஆசிய ஜோதி என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறுனா புத்தரின் வாழ்க்கை வரலாற்றினை கூறும் நூல். அப்போது 2வது கூற்று தான் தவறாக இருக்குது. அப்போ 2 மட்டும் தவறு. கேள்வி 124 அம்மா என்கிறது வெள்ளைப்பசு அது உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. அம்மா என்கிறது வெள்ளைப்பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. இப்பாடலில் வந்துள்ள அணி தன்மை நவிர்ச்சி அணி. கேள்வி 125 மெர்சி தமிழாக்க தருக. மெர்சினா கருணை. கேள்வி 126 நோயெல்லாம் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். அடிக்கொற்ற சொல்லின் பொருள் நோயினா இங்கே எதை தருனா துன்பத்தை தரும். 127 கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர். இது யாருடைய பாடல்னா தாய்மானவருடைய கூற்று. 129 காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. வேலு நாச்சியாருக்கு உதவி புரிந்த மன்னர் யாருன்னா ஹைதர் அலி. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் எங்கு வரை எதிரொலிக்கப்படுதா? கவிநாயர் குறிப்பிடுகிறார் காவேரி வரை. கவிநாயர் யாருன்னா தாராபாரதி தான் சொல்லியிருப்பார். கேள்வி 132 காந்தியடிகள் எளிமை திருக்கோலம் பூண்ட வருடம் எது? 1921. கேள்வி 133 எவ்வகை பெயர்? மீன் கொத்தி. காரண சிறப்பு பெயர். கேள்வி 134 வேலு நாச்சியார் எத்தனை ஆண்டுகளில் சிவகங்கை மீட்டார்? 8 ஆண்டுகள் சிவகங்கை மீட்டார். 1772 பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா சிவகங்கை இழந்திருப்பார். 72 ஆங்கிலர்கிட்ட 8 ஆண்டுகள் கழித்து 1780 சிவகங்கை மீட்டிருப்பார் மருது சகோதரர்களின் உதவியோடு. கேள்வி 135 பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று காரணம். கூற்று சிவகங்கை கோட்டையை வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவு நுழைந்து தாக்கி பின்னர் ஆண்கள் படைப்பிரிவு நுழைந்து தாக்கியது. காரணம் விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 136 மக்கள்மை தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் இக்குறளில் உள்ள இடைச்சொல் எது? இடைச்சொல்னா மற்று. 137 வஉசி அவர்கள் எப்போது சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை நிறுவினார்? எப்போ நிறுவிருப்பார்னா 1906 அக்டோபர் 16. கேள்வி 138 பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லும் சார்ந்த வரும் சொல் இடைச்சொல் எனப்படும். இடைச்சொல் தனித்து இயங்காது. மேற்கூறியவற்றில் எது எவை சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இடைச்சொல்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லும் சார்ந்து வரும். சரி. இடைச்சொல் தனித்து இயங்காது. சரி. அப்போ 2 கூற்றுமே சரி. 139வது கேள்வி எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். 140 குளிநீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்னன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. 141 நல்லார் எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனும் ஈதலே டேஸ் ஆகும் நன்று. 142 ஔடதம் என்பதன் சொல்லின் பொருள் ஔடதம்னா மருந்தை குறிக்கும். 143 தமிழ் என்பதன் மாத்திரை அளவு எவ்வளவு? தமிழ் என்பதன் மாத்திரை அளவு 2.5 மாத்திரை. 2.5 மாத்திரை. 144வது கேள்வி சித்தம் என்பதன் பொருள் சித்தம்னா உள்ளத்தை குறிக்கும். 145 பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர். 146 நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள்.
147 கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசினை பெற்றது? கிழவனும் கடலும் எர்னஸ்ட் ஹெமிங்வேயினுடைய கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் வந்து 1954 நோபல் பரிசை பெற்றது. 148 முடியாத செயலை முடித்து காட்டுபவர் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பெரியவர். 149 கனி இருக்கும்போது காயினை உண்பது போன்றது என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இன்னாச்சொல் பேசுவது. 150 தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய கவிஞர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ 6th தமிழ் நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாம் 150 மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.